பரிமளா காலையிலேயே உறக்கமா? அட பொண்ணு தாயி நீயா? வா வா வந்து உட்காரு. சடவா தூங்கிட்டு இருக்க போலக்க. சரி தூங்கு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன். அட நீ வேற, நான் ஒண்ணு தூங்கலம்மா, சும்மா தான் படுத்திருந்தேன். வா உட்காரு. நீ இந்த நேரம் தூங்க மாட்டியா? டிவில நாடகம்லாம் பாத்துக்கிட்டு இருப்ப. அதான் சும்மா வந்து பேசிட்டு போவேன்னு வந்த மத்துக்க. அட நீ வேற பொண்ணு தாயி, நான் தூங்கலாம் ஒண்ணு இல்ல, சும்மா படுத்திருந்தேன் மத்துக்க. என் பேரன் வேற தூங்கிட்டு இருக்கானே, சரி நம்ம நாடகம் பாப்போமேன்னு டிவியை போட்டா அந்த சத்தத்திலேயே அவன் எந்திரிச்சிருவான் மத்துக்க. அதனாலதான் என்னத்துக்கு வம்பு, பிள்ளை ராத்திரி கூட நல்லாவே சரியா தூங்கல, அதான் தூங்கிட்டு போட்டுமேன்னு நானும் சும்மா அப்படியே படுத்திருந்தேன். அது சரிதான், சின்ன பச்சை பிள்ளைகள் இருக்கப்பட்ட இடத்துல நம்ம எப்படி டிவியை போட்டு பாக்குது? அதுவே கொஞ்ச நேரம் தூங்கினாதான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆமா பொண்ணு தாயி, என் மருமக வேற உங்க வீடு வரைக்கும் போயிருக்க பத்தியா, அதனால சரி அவ வரது வரைக்குமாவது நல்லா அசந்து தூங்கிட்டுமேனா சத்தம் காட்டாம அணக்கம் காட்டாம படுத்திருந்தேன் மத்துக்க. பரவாயில்ல பரிமளா, இப்பதான் உன் முகமே நல்ல தெளிவா இருக்கு. ஆமா பொண்ணு தாயி, என் முகம் இல்ல, நானே இப்பதான் தெளிவா இருக்கேன் மத்துக்க. எனக்கு என்ன கவலை, என் மருமக 3 வேளைக்கும் நல்லபடியா சமைச்சு கொடுக்கா, அப்புறம் கேட்கப்பட்ட நேரமெல்லாம் காப்பி தண்ணி எல்லாம் போட்டு தாரா. நானும் டிவியை பார்த்துக்கிட்டு பேரனையும் பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுல இருக்கேன். என் மவளும் இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம அவ பாட்டுக்கு அவ மாமியா வீட்டுல இருக்கா. ஆமா, உன் மவளுக்குமே இப்பதானே புத்தி தெளிஞ்சிருக்கு, அதனாலதானே மாமியா வீட்டுல அமைதியா இருக்கா. மாமியார் இப்ப நல்லா பேசிக்கிடுவா போலுக்க. ஆமா பொண்ணு தாயி, இப்ப மாமியார் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாவலாம். அப்படியா? பரவாயில்லையா? அப்ப உனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லு. அதைத்தானே முதல்லயே சொன்னேன், எனக்கு என்ன கவலைன்னு. அவரவர் இருக்கப்பட்ட இடத்துல இருந்தாதான் மரியாதை கிடைக்கும் பத்துக்க. ஆமா பரிமளா, நாமளும் மருமவளா இருந்து இப்ப மாமியாரா ஆனவங்க தானே. நம்ம மாமியார் வீட்டுக்கு வரும்போது நாம எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சோம். அதுக்கப்புறம் நம்ம சம்மந்திமார்களும் நாத்தனாரும் என்ன காணும் நம்மளை போட்டு பாடா படுத்தினாலுவா, அதையெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம். ஆமா, நானும் தான் என் மைனிகாரியோட என்ன காணும் சங்கடப்பட்டேன். என் மாமியாரும் லேசுப்பட்ட ஆளா, உனக்கு தான் நல்லா தெரியுமே. ஆமாமா, உன் மாமியார் கதை தான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. மாமியாரும் சம்மந்திகாரியும் கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் நம்ம என்ன சங்கடப்பட்டிருப்போம் பத்தியா. அதே மாதிரி தானே நம்ம வீட்டுக்கு வரப்பட்ட மருமகளும் யோசிப்பாளுக, நம்ம மாமியாரும் நம்ம நாத்தனாரியும் சண்டை போடாம இருக்கணும்னு. ஆமா, நம்ம மருமகளை போட்டு பாடா படுத்தி எடுத்துக்கிட்டு மவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடணும்னு வச்சுக்க, நமக்கு சுவாத்துக்கு அப்புறம் மருமக கிட்ட தான் வந்து நிக்க வேண்டியதா இருக்கு. இந்த வயசான காலத்துல நமக்கு முன்னாடி மாதிரி சமையல் வேலையெல்லாம் ஓடி ஆடி செய்ய முடியல, மருமக தான் நமக்கு சோறு போடணும். அவளும் அவ பாட்டுக்கு எந்த சண்டை போட்டாலும் இங்கே தானே கிடக்கா. நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு பொட்டி படிக்கையெல்லாம் தூக்கிட்டு போக மாட்டேங்கல்ல. அதனாலதான் எந்த பிரச்சனையும் வேண்டாம், நம்ம பாட்டு நம்ம வீட்டுல நிம்மதியா இருந்துட்டு போவோம், உள்ள கஞ்சியை குடிச்சுக்கிட்டு பேசாம சண்டை போடாம இருந்துக்கிடலாம்னு தான் நானும் அமைதியா இருக்க மாட்டுக்க. வா மருமகளும் அது தகுந்த மாதிரி இருக்கா, ஒண்ணு நல்லபடியா தானே பாத்துக்கிட்டியா? ஆமா, அவளுக்கு என்ன குறை சொல்லி, என் மருமக தான் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டுதானே. ஏன் நான் கால் உடைஞ்சு கிடக்கும் போது கூட என் மருமக தானே என்ன பாத்துக்கிட்டா, என் மவள அங்க வந்து உட்காந்து பார்த்தா. அப்படியே என் மவ வந்தா கூட அவளுக்கு சோத்த பொங்கி போடணும், தேவையான சாப்பாடெல்லாம் செஞ்சு போடுறது என் மருமக தான் செய்யணும். அதுக்கு அவ மாமியா வீட்டுல இருந்துகிட்டா என் மருமக என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவாள்ல. பரிமளா, நான் இந்த கதையத்தான் நீ உன் மருமக கிட்டலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தில்ல, உன் மவ கூட சேர்ந்துக்கிட்டு, அப்ப உன்கிட்ட சொன்னேன், எடி இப்படி எல்லாம் சண்டை போடாத, நாளைக்கு மருமக தான் உன்னை பாப்பா, மவ பார்க்க மாட்டா, அவ மாமியா வீட்டுல தான் இருப்பான்னு சொன்னேன். என்ன பார்த்து கத்துக்க, நானும் என் மருமக கிட்ட எப்படி சமாதானமா இருக்கேன், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரமாட்டேக்கு பாத்தியாட்டின்னு உன்கிட்ட சொன்னோம்ல, அப்ப கேட்கல, இப்ப நீ நல்லா புரிஞ்சு நடந்துகிட்ட. ஆமா, மனுஷனா இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சு நடந்துக்கிடணும்ல. அது சரி பொண்ணு தாயி, உன் மருமக கிட்ட நான் கேட்ட மத்துக்க, நாளைக்கு நகை கடைக்கு போலாம்னு சொல்லியிருக்கா. ஆமா, தெரிஞ்ச கதை தானே, நானும் உன் பக்கத்துல இருந்ததுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் தானே சொன்னேன் எனக்கு இந்த நகை கடைலாம் சோப்படாது, என் மருமகளை கூட்டிட்டு போனே. ஆமா பொண்ணு தாயி, கொஞ்சம் பைசா வச்சிருக்க பத்தியா, என் மருமகளுக்கு ஒரு கம்மலையும் எடுத்துக்கிட்டு என் பேரனுக்கு ஒரு அரஞ்சாங்குடியும் எடுத்துட்டு வரணும் பத்துக்க. சரி சரி, நானும் உங்க கூட தான் வரேன். அப்படியா, நீயும் கடைக்கு வரியா? ஆமா பரிமளா, என் மருமக கூட நானும் வரேன், நம்ம 3 பேரும் சேர்ந்து கடைக்கு போலாம். என்ன என் பேத்தி 2 பேரும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு வயசுல மொட்டை அடிச்சு காது குத்துனாவல்ல, அப்போ அந்த ஸ்டார் மாதிரி 2 கம்மலும் வாங்கி கொடுத்தேன் பத்துக்க. அதுக்கப்புறம் இந்த பிள்ளைகளுக்குன்னு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல. நீ உன் பேரனுக்கும் மருமகளுக்கும் நகையெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேல்ல, அதை கேட்ட உடனே தான் எனக்கே ஐடியா வந்துச்சு. நான் என் பேத்திகளுக்கு கல்யாணத்தப்ப ஏதாவது நகையாவது வாங்கி போடலாம்னு இருந்தேன். சரி, அப்ப நம்ம இருக்கோமோ இல்லையோ, இப்ப நீ வாங்க போறேன்னு சொல்லுதில்ல, அப்ப நம்மளும் பேத்திக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்கு பத்துக்க. அப்படியே பொண்ணு தாயி, பரவாயில்லையே, நீயும் உன் பேத்திகளுக்கு நகை வாங்கி கொடுக்க போறியா? ஆமா பரிமளா, நகை விலை வேற ஒவ்வொரு நாளா ஏறிக்கிட்டே போகுது பத்தியா, அதான் இப்பவே வாங்கிடலாம்னு இருக்க பத்துக்க. என் பேத்திய 2 பேரும் யாச்சி எனக்கு சிமிக்கி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாலும் பத்துக்க, அதான் ஆளுக்கு ஒரு சிமிக்கியா வாங்கிடலாம்னு இருக்கேன். சிமிக்கியா? பிள்ளைகளுக்கு நல்ல அளவோல இருக்குமா காதுல போட்டா? ஆமா பரிமளா, எனக்குமே சின்ன வயசுல ஜிமிக்கி போடதான் ரொம்ப பிடிக்கும் பத்துக்க. அதுக்கப்புறம் எங்க, அதான் என் பேத்திகளுக்கும் வாங்கி கொடுக்கலாம்னு ஒரு ஆசையா இருக்கு பத்துக்க. என் பேத்திகளுக்கிட்ட தெரிஞ்சிடக்கூடாது, என் மருமகிட்ட சொல்லியிருக்கேன்,
பிள்ளைகிட்ட அணக்கம் கட்டிடுறாத. ரெண்டு பிள்ளைகளுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுவோம்னு சொல்லிருக்கேன் பாத்துக்க. பரவாயில்லையே பொண்ணு தாயி, நீ உன் பேத்திகளுக்கு சர்ப்ரைஸ்லாம் பண்ண போறியா? ஆமா, நான் பண்ணாம யாரு பண்ண போறா? அப்ப ரூபாலாம் சேர்த்து வச்சிருக்கியா? ஆமா பரிமளம், என் மகன் முன்னாடி ரூபாலாம் தருவான் பத்தியா, அதுல பிள்ளைகளுக்கு பிஸ்கட் சாக்லேட்னு வாங்கி எடுத்து கொடுப்பேன். அப்புறம் என்ன யாசி விட்டா ஒரு நாள் சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுக்காதமா பிள்ளைகளுக்கு பல்லு சொத்த பல்லு ஆயிரும்னு. சரி அதுவும் கரெக்ட் தான் நினைச்சுக்கிட்டு நானும் வாங்கி கொடுக்காம இருந்தேன். அப்புறம் அவன் இந்த பண்டம் பலகாரம் எல்லாம் வாங்கி கொடுப்பாம்ல, அப்ப என்கிட்ட உள்ள பைசா மிச்சமா தானே இருக்கும், அதெல்லாம் போஸ்ட் ஆபீஸ்ல போட்டு வச்சிருந்தேன். அந்த பணத்தை எடுத்து என் மருமக கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன் பாத்துக்க. அப்ப சரிதான் பொண்ணு தாயி, நம்ம நாளைக்கு காலையில ஒரு 10 மணி போல கிளம்புவோம் என்ன? சரி பரிமளம், அப்ப காலையில சாப்பிட்டுக்கிட்டு அப்ப நம்ம எல்லாரும் கிளம்புவோம் என்ன? என்ன இருவர் கூட்டடியா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காவோ? என்ன மருமகள வந்துட்ட? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலையா? என்ன சின்ன பொண்ணு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலையோ? எத்தே அது வந்து அவங்கள பத்தி தான் தெரியுமே. இப்ப வரேன், இன்னும் அரை மணி நேரத்துல வரேன், இன்னும் 1 மணி நேரத்துல வரேன்னு ஆட்டம் காமிச்சிட்டு இருப்பாங்களா? என்ன பரிமளம் இப்படி சொல்லுத? ஆமா, அவங்களுக்கு புத்தியே இதுதானே. பொண்ணே கிடைக்கல பொண்ணே கிடைக்கலன்னு மட்டும் சொல்லிட்டு கிடப்பானுவ. அப்புறம் பொண்ணு பக்கம் வரேன்னு சொல்லிவிட்டு அரை மணி நேரம் கழிச்சு வருவானுவ, 1 மணி நேரம் கழிச்சு வருவானுவ. நம்ம என்ன வீட்ல வேலை வெட்டி இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கோம்? எத்தே நீங்க கோவப்படுற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கலத்தே. என்ன சின்ன பொண்ணு, என்ன ஆச்சு? பொண்ணு தாய் பாட்டி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வரலன்னு ஒன்னும் சொல்லல. அதே மாதிரி இன்னும் அரை மணி நேரத்துல வாரம் 1 மணி நேரத்துல வாரம்னு எல்லாம் இழுத்து அடிக்கல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் 1 மணி நேரத்துல வாரேன்னு சொல்லியிருக்காங்க பாட்டியோ, வந்துருவாங்க கண்டிப்பா. ஆனா நம்ம அதுக்கு முன்னாடி அஞ்சலியே ரெடி பண்ணணும்ல. மரகதக்கா கிட்ட பட்டு சாரி எல்லாம் இருக்கு. ஆனா மரகதக்காவோட பிளவுஸ் நம்ம அஞ்சலிக்கு லூசா எல்லாம் கிடக்கும். ஆமா மருமகள, அவக்குள்ள சட்டையை பிள்ளைக்கு எப்படி போட முடியும்? அதுக்கு தான் வீட்டுக்கு வந்து எங்குள்ள பிளவுஸும் பட்டு சாரியும் எடுத்துட்டு போனோம்னா அஞ்சலிக்கு அளவு கொஞ்சம் கரெக்டா இருக்கும்ல. ஆமா ஆமா, யா மருமகள ஊத்தாம்பட்டி மாதிரி இருக்காள, அவக்குள்ள சட்டை என் பேத்திக்கு எப்படி கரெக்டா இருக்கும்? அப்ப நான் பென்சில் மாதிரி இருக்கேன்னு சொல்லுதியா பொண்ணு தாய் பாட்டி, அப்படிதானே? அட என்ன சின்ன பொண்ணு, ஒண்ணு நான் அப்படி சொல்லல. யா மருமக நல்லா குண்டா இருக்கால்ல, யா பேத்தி வா சைஸ்ல தானே இருக்கா, அதனால அவ சட்டை இவளுக்கு சேராதுன்னு சொன்னேன். சரி மருமகள, நானும் என்னமோ ஏதோன்னு நினைச்சு விட்டேன். அவனும் நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசணும் பத்தியா. நேரம் அதுல மருமகள, சீக்கிரமா போய் பீரோல நல்ல பட்டு சரியா பார்த்து எடுத்துட்டு போ, பிள்ளைய ரெடி பண்ணணும்ல. சரிங்க தே. மருமகள, போன தீபாவளிக்கு ஒரு பட்டு சேலை எடுத்தேல, அது நம்ம அஞ்சலிக்கு நல்ல அளவோல இருக்கும் பாத்துக்க, அத வேணா எடுத்துட்டு போ. சரிங்க தே, 2-3 பட்டு சாரி எடுத்துட்டு போறேன். அஞ்சலிக்கு எது பிடிச்சிருக்கோ அதை உடுத்திக்கிடட்டும். சரி மருமகள, அப்ப நல்ல பட்டு சரியா பார்த்து எடுத்துட்டு போ என்ன? சரிங்க தே. சின்ன பொண்ணு, என் பேத்தி தலைமுடியெல்லாம் நான் சீவ மாட்டேன் பின்ன மாட்டேன், இப்படிதான் விரிச்சு போட்டிருப்பேன்னு சொல்லி அடம் பிடிப்பா பாத்துக்க. அவகிட்ட நீ என்னத்தையா ஒண்ணு பேசி எடுத்து அளவோட நல்லா தலைய பின்னி விடு நமக்கா, அப்புறம் தலை நிறைய பூ வச்சு விடு என்ன, அப்பதான் என் பேத்திக்கு நல்ல அளவோல இருக்கும் பாத்துக்க. ஆமா, தலை பின்னி விடதெல்லாம் இருக்கட்டும். பேத்தியே பொண்ணு பக்கம் வர்றாவோ, நீங்க அங்க இருக்காம இங்க என்ன உங்களுக்கு வேலை? இப்பவும் எங்க அத்தை கிட்ட உட்காந்துக்கிட்டு நல்ல பாடு பேசிக்கிட்டு இருக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேளோ? சின்ன பொண்ணு, அது வந்து அட என்ன பாட்டியா, அது வந்து போய் நீ இழுத்துக்கிட்டு இருக்கியா? சீக்கிரமா வாங்க, அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. மருமகள, அது எப்படி அவளால வர முடியும்? ஓஹோ, பொண்ணு தாய் பாட்டியோ, எங்க மாமியார் மாதிரி உங்களுக்கும் கைவலி கால்வலி எல்லாம் வந்துட்டோ? நான் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, உங்களால போக முடியாட்டா என்ன? என்ன பொண்ணு தாய் பாட்டி, இப்ப கிளம்பலாமா? எத்தே எப்படி வருவா பொண்ணு தாயின்னு கேட்டேல்ல, கை கால் வலி எல்லாம் இருக்கும், நடக்க முடியாதுல்ல, அதனால நான் தூக்கிட்டு போறேன். என்ன பாட்டியோ, சரிதானா? போலாமா? அட ஒண்ணு இல்ல பாட்டியோ, நீங்களே 50 kg தாஜ்மஹால் தானே, அதெல்லாம் தூக்கிட்டு போயிருவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்படாம இருங்க. எங்க அத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி படுத்திருந்தாவல்ல, அப்ப பாத்ரூமுக்கும் ரூமுக்கும் நான் தானே தூக்கிட்டு அலைவேன். அதனால எனக்கு நீங்களாம் ஒண்ணு ரொம்ப வெயிட்டாலாம் ஒண்ணு தெரியல பாட்டியோ. அமைதியா இருங்க, வீட்டுக்கு போலாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க, அப்புறம் பொண்ணுக்கு பாட்டி எங்கன்னு உங்களை தானே தேடுவோவோ. நீங்க அங்க வராம அங்க எங்க அத்தை கிட்ட உட்காந்து பாடி பேசிக்கிட்டு இருந்தேன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? அப்புறம் என்னதுக்கு வீட்டுக்கு வரமாட்டேக்காவோ? எங்க அத்தையின் வேண்டுகோள் கேட்கப்பட்டது. ஏ பொண்ணு தாய் பாட்டியோ, அத கால் வலிலாம் ஒண்ணு இல்ல இல்ல, வாங்க கிளம்புவோம். மருமகள, அது எப்படி மருமகள பொண்ணு தாய் வீட்டுக்கு வருவா? எத்தே நீங்க தானே சொன்னீங்க இப்போ பொண்ணு தாய்க்கு கால் வலிலாம் ஒண்ணு இல்ல, அவன் நல்லா தான் இருக்கான்னு, அப்ப வர வேண்டியதானே? அட அத சொல்லல மருமகள, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அந்த இடத்துக்கு அவ எப்படி வருவா? ஓஹோ, நீங்க அப்படி வாரியலா? அது சரி. ஆமா, நீங்க இன்னும் முன்னாடி காலத்திலே இருக்கீங்களோ? காலம் மாறி போச்சுதே. பேத்தி நல்லா இருக்கணும்னு உங்களை தவிர யாரு நினைப்பாவோ?
நல்லா இருப்பாவல்ல, அவங்க முன்னாடி நின்று வாழ்த்தாண்டமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நல்லவங்களா, மாப்பிள்ளை நம்ம பேத்திக்கு ஏத்த பையனா, நல்ல புத்திசாலி பையனான்லாம் செக் பண்ணாண்டமா. நீங்க பாட்டுக்கு இங்க இருந்துட்டேன்னா அப்புறம் பேத்தி வாழ்க்கையை யாரு பாக்குது? மருமோளே அது வந்து அட சும்மா இருங்கதே, நம்ம மனசுபடிதான் எல்லாம் நடக்கும். பேத்தி நல்லா இருக்கணும்னு ஆச்சி வாழ்த்தாம அப்புறம் வேற யாரு வாழ்த்த போறாவோ? சும்மா முன்னாடி உள்ள காலத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே இருக்க வேண்டிதான். நீங்களும் கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க. இங்க பாருங்க பாட்டியோ, நான் போய் பட்டு சாரியை எடுத்துட்டு வருவேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து மரகதக்கா வீட்டுக்கு போறோம். சரியா? சரியா இல்ல சரிதான், போய் தான் ஆகணும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படியாப்பட்டவங்கன்னு விசாரிக்காண்டமா. அது வந்து சின்ன பொண்ணு, இங்க பாரு பொண்ணு தாயி, என் மருமோ சொன்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். பேத்திக்கு வரப்பட்ட மாப்பிள்ளை நல்ல புத்திசாலி பையனா, குடும்பம் நல்ல குடும்பமா, மாமனார் மாமியார்லாம் நல்லவங்களா நம்மளும் தெரிஞ்சுக்கிடாண்டமா. நம்ம தெருவுல இருக்கப்பட்டவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க பரிமளம்? 4 பேர் 4 விதமா சொன்னா சொல்லிட்டு போட்டி, அவங்களுக்காகவா நீ வாழ்ந்துகிட்டு இருக்க? பொண்ணு பார்க்க வர்றது உன் பேத்திய. ஆமா, என்ன கண்ணை சுருக்கிக்கிட்டு அப்படியே சோகிக்கு தான் பாடிட்டு இருக்க? பேத்திய பொண்ணு பார்க்க வரவோ, நல்ல சந்தோஷமா இரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான சந்தோஷத்துல சொன்னா என் பேத்தி 2 பேருக்கும் ஜிமிக்கி எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு. அட முகத்தை உம்முன்னு வச்சிருக்காத, சிரிச்ச மாதிரி இருன்னு சொன்னோம்ல. இப்பதான் பொண்ணு தாய் காலையே இருக்கா. நீ சொன்னதெல்லாம் சரிதான். 4 பேரு 4 விதமா நினைப்பவோட நம்ம வாழக்கூடாது, நம்ம பேத்திக்காக இருக்கணும்னு சொல்லுத. சரி அப்ப நானும் போறேன், நீயும் வாயே என் கூட. என் பேரன் தூங்கிக்கிட்டு இருக்காமல பொண்ணு தாயி. எதே பையனை வேணா தூக்கிட்டு போவோமாத்தே? வேண்டாம் மருமோளே, பேரன் இப்பதான் நல்லா அசந்து தூங்குதான் பத்துக்க. நேத்திக்கு ராத்திரி வேற தூங்காம அழுதுகிட்டே இருந்தாம்ல. இப்ப வேற அவனை தட்டி எழுப்பி கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்க, அங்க வந்து உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருப்பான். பாவம் பிள்ளை, அவன் நல்லா தூங்கி எடுத்து இருந்தானா கொஞ்சம் கெதியா இருப்பான். அதனால அவன் தூங்கிட்டு அவன் முழிச்சாம்னா நான் உடனே தூக்கிட்டு வரேன். சரியா? சரிங்க தே. அப்ப பொண்ணு தாய் பாட்டி நம்ம கிளம்புவோமா? ஏன் மருமோளே, நீ போய் முதல்ல பட்டு சரியில எடுத்துட்டு வா, பொண்ணு தாய் வருவா உன் கூட. சரிங்க தே. இங்க பாரு பொண்ணு தாயி, யாரு என்ன சொல்லுவான்னா ஒண்ணு நினைக்காத. உன் பேத்தி பொண்ணு பார்க்க வராவோ. இப்ப கல்யாணம்னா நீ ஒரு ஓரமா நிக்க போற. நம்ம பேரன் பேத்தி கல்யாணத்தெல்லாம் பார்க்கணும், நல்ல விசேஷத்தெல்லாம் பார்க்கணும்னு நம்ம உயிரை கையில பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால பிள்ளைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது நாம பக்கத்துல இருந்த ஒரு தப்பு இல்ல பொண்ணு தாயி. ஏன் மருமோ சொன்ன மாதிரி பழைய காலத்துல இருக்க மாதிரியே இப்போ இருந்தான்னு வச்சுக்க, நம்ம ஒரு இடத்துக்கும் போகாம வீட்டுக்குள்ளேயே தான் அடைஞ்சு கிடக்கணும். உயிரை பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறது இதுக்காகவா? வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கா? பேரன் பேத்திகளுக்கெல்லாம் நல்ல விஷயம் நடக்கும்போது நம்ம கண்ணு நிறைஞ்சாப்புல பார்க்காண்டமா? அதுதானே நமக்கு சந்தோஷமே. ஆமா பரிமளம், உன் மருமோ சொன்னது சரிதான். எனக்கே ஆசையா இருந்ததுக்கு மாப்பிள்ளை எப்படி இருப்பான் ஏது இருப்பான் பார்க்கணுமேனு. சரி அப்ப நான் மருமோ கூட கிளம்புது. என்ன கிளம்பு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணுகிட்ட மட்டும் நல்ல கேள்வி எல்லாம் கேட்பாவல்ல, அதே மாதிரி நீயும் மாப்பிள்ளை கிட்ட நல்ல கேள்வி எல்லாம் கேளு. என்ன? சரி பரிமளம். என்ன பொண்ணு தாய் பாட்டி கிளம்புவோமா? மருமோள பட்டு சரியெல்லாம் எடுத்துட்டியா? ஆமத்தே எடுத்துட்டேன். அப்ப நான் போயிட்டு வரேன். என்ன? சரி மருமோள போயிட்டு வா. பேரை முழிச்ச உடனே அவனை தூக்கிட்டு நான் வரேன். என்ன? சரிங்க தே. வாங்க பொண்ணுக்கு பாட்டியோ போவோமா? சரி சின்ன பொண்ணு போவோம். பரிமளம் போயிட்டு வரேன். சரி பொண்ணு தாயி, நல்ல சிரிச்ச முகமா இரு. என்ன? சரி பரிமளம். பாவம் காலையிலேயே சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தா, என் பேத்திய பொண்ணு பார்க்க வராவோ, என்னால அந்த இடத்துல நிக்க முடியலையேன்னு. என் மருமக சொன்ன ஒத்த வார்த்தையால அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. இப்ப பொண்ணு தாயி நல்ல சந்தோஷமா இருப்பா. பேரை முழிச்ச உடனே நம்மளும் போகணும். யாத்தாடி, இந்த உலகத்துல யாருக்குமே நல்லது நினைக்கவே கூடாதுப்பா. நாம நல்லா இருக்குமா, நல்லா சாப்பிடுதமா, நல்லா ஆரோக்கியமா இருக்குமா, அதை மட்டும் தான் பார்க்கணும். மக்களே தெரிஞ்சுக்கிடுங்க, நீங்க முதல்ல உங்க வாழ்க்கையை நல்லபடியா பாத்துக்கிடுங்க. ஐயோ அடுத்தவங்க நல்லா இருக்கணுமே, அவங்க நல்லா இருக்கணுமே, இவங்க நல்லா இருக்கணுமே நீங்க கடவுளை கூட நினைக்காதீங்க. நினைச்சீங்கன்னா கடைசி ஏன் கதிதான் உங்களுக்கும். எங்க அத்தை நல்லா இருக்கணும், அவங்கள மரணம் நெருங்கிட கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு நல்ல காரியத்தை பண்ணினேன். 2 துண்டு கறியை தின்னுபிட்டேன். தின்னதுக்கு இப்ப என் கூடல குந்தாடி எல்லாம் வாய் வழியா வெளியே வந்துரும் போலுக்க. நான் திரும்பவும் சொல்லுவேன், நல்லதுக்கே காலம் இல்ல, நல்லதுக்கே காலம் இல்ல. எடி நான் தான் அப்பதே இருந்து கூப்பிட்டுட்டு இருக்கோம்ல ஆஸ்பத்திரிக்கு போலாம்னு, நீ தானே வராம இங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்க. வாயை மூடிட்டு பேசாம இரு மனுஷா. மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு தான் உட்கார்ந்திருக்கேன். மெடிக்கல்காரன் சொன்னா வயித்துல கிடக்கப்பட்டது எல்லாம் வெளியே வரணும், அப்பதான்க்கா உங்க உடம்பு நல்லா இருக்கும்னு சொன்னா. அதனால தான் இன்னும் வாந்தி எடுத்துட்டு கிடக்கு. எடி 2 துண்டு கறி தான் தின்னேன், 2 துண்டு கறி தான் தின்னேன்னு சொன்ன, இப்போ வயித்துல நடக்கப்பட்டதெல்லாம் வெளியே வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு 2 மணி நேரமாலடி வாந்தி எடுத்துட்டு இருக்க. அது 2 துண்டுனா ஒவ்வொரு துண்டும் ஒரு 1/2 கிலோ கூட இருக்கலாம்ல. அடி பாவி, 1 கிலோ கறிய ஒன்னா தின்றுக்கால. எனக்கு ஒரு சின்ன துண்டு கொடுக்கணும்னு அவளுக்கு கொஞ்சமாவது நினைப்பு இருந்திருக்கா? உனக்கு வாந்தி பியாதி மட்டுமாட்டி போவும். என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது, அதுலயும் முக்கியமா எதிரிக்கு கூட வரக்கூடாது. வாந்தியும் பியாதியுமாவா போகுது? போகட்டும் டீ போகட்டும், எனக்கு ஒரு துண்டு கறி தந்தியாடி நீ.
ஆமா, தெருவுல ஆள் நடமாட்டம் இல்லாத நேரமா பார்த்ததுனே நான் வீட்டு வாசல்ல அடுப்பு கூட்டி கறி குழம்பு செஞ்சேன். ஆனா அத பார்த்துட்டு போய் யார் என் மாமியா கிட்ட சொன்னா? என் வீட்ல வந்து நின்னுக்கிட்டு, "ஏக்கா உங்க வீட்ல இன்னைக்கு என்ன குழம்பு கூட்டி கறி அப்புறம் பழைய கஞ்சி இருக்கா பச்சை மிளகாய் இருக்கான்னு எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி முழுங்குவிய, ஒத்தையில கறி குழம்பு வச்சு திங்கிய, கமலாக்காவுக்கு ஒரு துண்டு கொடுக்கணுமேனு உனக்கு ஒரு கொஞ்சமாவது நினைப்பு இருந்தாட்டி என்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டியாட்டி? அப்ப உன் மாமியா கிட்ட நான் போட்டு கொடுக்காமலா இருப்பேன்? அதான் வத்தி வச்சேன். எந்த எடுபட்ட செரிக்குன்னு தெரியல, என் மாமியா கிட்ட போய் வத்தி வச்சிருக்காளா? ஆமாட்டி, அப்படிதான் டீ வத்தி வைப்பேன். அவ நல்லா இருப்பாளா? அவ நாசமா போவ. என்னது, நாசமா போடுமா? எடி ஒத்தையில அமுக்க அமுக்கன்னு அமைக்கிட்டு இப்படி அப்படி சாப விட்டு நடக்க. ஏ மனுஷா, வாயை மூடிட்டு சும்மா இரு. உங்க அம்மா மட்டும் எனக்கு சாபம் விட்டாவல்ல, இப்ப என் நிலைமைக்கு காரணமானவங்களுக்கும் நான் சாபம் விடாம என்ன செய்ய? சாபம் விடதான் செய்வேன். நான் கறி குழம்பு ஒத்தையில வச்சு திங்கின்னு என் மாமியா கிட்ட போட்டு கொடுத்தவ நல்லா இருப்பாளா? அவ நாசமா போவ. எனக்கு இப்ப வாயால வயித்தால போய்கிட்டு இருக்க, அவ வயிறு வெடிச்சு சாவ. என்னது, நான் வயிறு வெடிச்சு சாவணுமா? அடி பாவி, எப்படி எல்லாம் சாவ விடுதா? அவ தலையில அண்டங்காக்கா கொத்த. அண்டங்காக்கா என் தலையில கொத்தணுமா? அடி பாவி, யாமடி இப்படி பேசிட்டு நடக்க? யாமடி பேசி நடக்கவா? இன்னும் என் வாயில என்னென்னலாமா வருது? வாந்தி தம்பி வருது. ஒத்தையில முழுங்குனேலாட்டி அதான் வாயால வைத்தால போகுது. பொறாம பிடிச்ச மனுஷா. என்ன பார்த்தாட்டி பொறாம பிடிச்சவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? நீ தாண்டி பொறாம பிடிச்சவா? வாங்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி என்ன சொல்லணும்? என்ன பத்தி என் மாமியா கிட்ட போட்டு கொடுத்தவளுக்கு வாய் புழுத்து நாரா. வரிசையா அடிச்சுக்கிட்டே போவா போலுக்க. கீதா, என்னக்கா? இல்ல, ஏதோ கோவமா பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமாக்கா, எவ்வளவு என் மாமியா கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுத்துருக்காவக்கா. என் மாமியா அதை கேட்டு எனக்கு சாபம் விட்டாவளா. அதனால இப்ப நான் வாந்தியும் பேதியுமா எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு கிடக்கேன்க்கா. எவ்வளவு திமிரு இருக்குங்க அவளுக்கு என்ன பத்தி போட்டு கொடுக்க. ஆனா அவளுக்கு என் வாய்க்கு வந்தபடி சாபம் விட்டுக்கிட்டு இருக்கேன். என் சாபம்லாம் பலிக்க. ஏ கீரா, அப்படியெல்லாம் சொல்லாத. அதான் ஆள் நடமாட்டமே இல்லாத நேரத்துல தானே நீ கறி குழம்பு வச்சு தின்னு இருக்க. ஆள் நடமாட்டமே இல்லாத நேரத்துல நான் கறி குழம்பு வச்சேன்னு உங்களுக்கு எப்படிக்கா தெரியும்? ஐயோ, நான் என் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேனா? மாட்டிக்கிட்டேனே. அது வந்து கீதா, நீதான் சாபம் விடுதேன்னு சத்தம் போட்டு நடக்கிய. அதுதான் எங்க வீடு வரைக்கும் கேட்க மனசுக்கு அவ்வளவு சங்கடமா இருக்குக்கா. என்ன பத்தி எதுக்குக்கா என் மாமியா கிட்ட போட்டு கொடுக்கணும்? அவரவர் பொழப்ப அவரவர் பார்க்க வேண்டியதுனக்கா. அடுத்த வீட்டு விஷயத்துல எதுக்குக்கா மூக்க நுழைக்காவோ? அடுத்த வீட்டு விஷயத்துல மூக்க எதுக்கு நுழைக்காவோன்னு சொல்லுது ஆள பாரு ஆள. இந்த ஊர்ல பல பேர் வீட்டுல சண்டை நடக்குனா அதுக்கு முக்கிய காரணமே இந்த 4 முடிதான். இவதானே குழம்பு வாங்க போறேன் கூட்டு வாங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வீட்டு விஷயத்த இன்னொரு வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லுது, இன்னொரு வீட்டுக்காரங்க விஷயத்த அடுத்த வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லுது. இப்படியே சொல்லி சொல்லிதானே எல்லா வீட்லயும் பிரச்சனை சண்டை வருதுன்னா நல்ல அளவோல சொல்லுதல்ல. அவரவர் பொழப்ப அவரவர் பார்க்க வேண்டியதுன்னு அடுத்த வீட்டு விஷயத்துல எதுக்கு மூக்க நுழைக்காவோன்னு சொல்லுற ஆளுக்கு மண்டையும் மூஞ்சியும் பாரு. என்னக்கா, நீங்க மட்டும் தனியா ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அது ஒண்ணும் இல்லக்கீதா, நீ இப்ப சொன்னேல அடுத்த வீட்டு விஷயத்துல எதுக்கு மூக்க நுழைக்காவோன்னு, அதத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாத்துக்க பாத்தியாலக்கா, நான் சொல்றது உங்களுக்கு நியாயமா படுது? ஆமா ஆமா, நீ சொல்லது எல்லாம் நியாயம்தான். ஐயோ, இந்த வாந்தி பேதி தொல்லை தாங்க முடியலையே. இப்பதான் வாந்தி எடுத்தேன், அதுக்குள்ள வயித்த வலிக்க. ஏக்கா, வலிய விடுங்க, நான் ஓடணும். என்ன பத்தி என் மாமியா கிட்ட போட்டு கொடுத்தவ மட்டும் என் கையில கிடைச்சா அவ கால முறிச்சு அடுப்புல வச்சு விடுவேன். யாத்தாடி, கால முறிச்சு அடுப்புல வச்சு விடுவாளா? எம்மா, இவகிட்ட மாட்டிர கூடாதும்மா. ஏக்கா, ஐயோ, நாம தான் இவ மாமியா கிட்ட சொல்லி கொடுத்தோம்னே இந்த மனுஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தம்பி? என் பொண்டாட்டி கறி குழம்பு செஞ்சு தின்னான்னு எங்க அம்மா கிட்ட யாரோ போட்டு கொடுத்துருக்காவல்லக்கா. ஆமா தம்பி, தப்பு பண்ணிட்டாவக்கா. ஐயோ, மாட்டிக்கினாரே ஒருத்தர் இல்ல, நான் தான். என்ன காப்பாத்தணும் கர்த்தரே. என்ன தம்பி, ஏதோ தப்பு பண்ணிட்டாவோன்னு சொன்ன? ஏக்கா, எங்க அம்மா கிட்ட போய் என் பொண்டாட்டிய பத்தி போட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவ வச்சால கறி குழம்பு அதுல கொஞ்சம் விஷத்தை கலக்கிட்டு போயிருந்தவன்னா கூட நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன்க்கா. என்ன தம்பி சொல்லுத? ஆமாக்கா, ஒத்தையில அவ்வளவு கறியும் தின்னுபிட்டு இப்ப என்ன போட்டுல பாடா படுத்தி எடுக்கா. விஷத்தை மட்டும் கலந்துருந்தாவன்னா தின்ன உடனே ஒரேடியா போய் சேர்ந்துருப்பாவுல்லக்கா. நான் அது கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்போம்ல. மாமியா மருமவனு சண்டை போட்டு கிடக்காவோ இடையில மாட்டிக்கிட்டு நான் தான் முடிச்சுக்கிட்டு கிடக்கேன். அப்பாடா, நம்ம மாட்டல, நம்ம ஓடியே போயிருவோம் வீட்டுக்கு. அடுத்த தடவை இந்த 4 முடி ஏதாவது தில்லுமுள்ளு வேலைய பார்த்தா அவ மாப்பிள்ளக்காரனே அவளுக்கு சுவாத்துல விஷத்தை வச்சு விடுவான். சரியில்லை, இதெல்லாம் சரி
என் மைனிகாரி தான் என் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி அனுப்பியிருப்பாளோ. என்ன உன் பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா, நீ அதுக்கு பழிக்கு பழி வாங்குன்னு சொல்லி அனுப்பியிருப்பாளோ. சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது. என் மைனிகாரி தான் சொக்க தங்கமாச்சே. அவங்களுக்கும் என்ன பழி வாங்கணும், இல்லைன்னா என் மாப்பிள்ளை கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராத. ஒன்னே ஒண்ணு, நான் எங்க அம்மா வீட்டுல போய் ஒரு தொடர்ந்தாப்புல ஒரு 10-15 நாள் இருந்துட்டோம்னா என்ன எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும், என் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு மட்டும் எங்க மைனிகாரி ஐடியா பண்ணுவாவோ. வேற என் மாப்பிள்ளை கிட்ட எல்லாம் என்ன பத்தி போட்டு கொடுக்க மாட்டாவளா. என்ன இவ ஒத்தையில இருந்து புலம்பிக்கிட்டு நிக்கா? நான் இந்த வீட்டு மருமக, அப்படின்னா நான் இந்த வீட்டு மகாராணி மாதிரி இருக்கணும். ஆனா இந்த மனசே என்ன வேலைக்காரி மாதிரி ஆக்கிட்டார. இவா ஒருத்தி நேரங்கட்ட நேரத்துல மகாராணி மண்ணாங்கட்டிட்டு கிடக்கா. சரியான காமெடி பீஸ். என்னத்தையாவது ஒண்ணு சொல்லி நம்மள சிரிக்க வச்சுக்கிட்டே தான் இருக்கா. மருமகன்னு பார்த்தா இவ இல்லாமல நமக்கு நேரம் போக மாட்டேங்குது வீட்டுல. சரி, என்னத்தையாவது இவ பேனாத்திட்டு கிடக்கட்டும். நம்ம போய் அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சிருக்கோம்ல, போய் ஆட்டோல மாவு அரைப்போம். இந்த மனுஷனுக்கு இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? நீ இப்ப அம்மில சட்னி மசாலான்னு அரைக்கல, அதுல இருந்து தான் வந்தது என் மவனுக்கு தைரியம். ஓஹோ, இப்பதான் எனக்கு புரியுது இந்த மனுஷனுக்கு தைரியம் எங்க இருந்து வந்ததுன்னு. இருங்கோய், இன்னைக்கு உமர ஒண்டு இல்லன்னு பண்ணி விடுவேன். தன்னால பெண்ணாத்திட்டு கிடந்தா இப்ப எங்கேயோ போறாள. எங்கதான் போறா, என்னதான் பண்ணுதான்னு பாப்போம். மருமவளே, சச்சா அணக்கமில்லாம போவோம். எங்கேயும் காணலையே. இந்த மனுஷன் எங்கதான் வச்சிருப்பாரு? இங்கேயும் இல்ல. இவ என்னத்தை போட்டு இப்படி ரூம் பூரா தேடிட்டு கிடக்கா? அட, என் மகன் எங்கேயாவது ரூபாய வச்சிருப்பான், அதை நம்ம ஆட்டைய போடலான்னு ரூபாயை தான் தேடிட்டு கிடக்காளோ. தேட வாட்டி செய்த தேடு. நானும் உன் பின்னாடி நின்று பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ என்கிட்ட மாட்டு வெட்டி பம்பர கட்டு மருமவள. ஆஹா, என்ன இந்த பக்கம் வர? நம்மள பாத்துட்டா அப்புறம் உசாராயிருவாள. நான் யாருடி? உன் மாமியார். சரி, நம்ம ஒளிஞ்சு நின்று கவனிப்போம், அவ என்னதான் பண்ணுதா, எதைதான் தேடிக்கிட்டு இருக்கான்னு. எல்லா இடமும் தேடியாச்சு, ஒரு இடத்துலயும் காணலையே. எங்கதான் இந்த மனுஷன் ஒளிச்சு வச்சிருக்காரோ? ஹாய் டெடி பியர். ஆஹா, இங்கதான் இருக்கா? கண்டுபிடிச்சேன், நான் தேடி வந்ததை கண்டுபிடிச்சேன். அட அஸ்கா, உனக்கு தர மாட்டேன் குஸ்கா. செல்லக்குட்டி, நீ இங்கதான் இருக்கியா? என்ன தெய்வா, செல்லக்குட்டி வெள்ளை கட்டின்னு கிடக்கா. ஏஹே, அடி பாவி, கையில பாட்டிலோட நிக்கா. அப்ப ரூம் பூரா தேடுனது இந்த பாட்டிலையா? அந்த கிறுக்கு மனுஷன் இப்பதான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து குடிச்சிட்டு வச்சிட்டு போயிருக்காருன்னு நினைக்கேன். நல்ல சில்லுன்னு இருக்கு. இத குடிச்சுக்கிட்டு தான் எங்க கிட்ட திமிரா பேசுனீரோ? யாரு ஓய் உமர, நான் பழிக்கு பழி வாங்காம விடவே மாட்டேன். என்னது, பழிக்கு பழி வாங்காம விட மாட்டாளா? என்ன இவ மறுபடியும் முருங்க மரத்துல ஏறிட்டா போலுக்க? என்ன இவ வாயில ஊத்திக்கிட்டு இருக்கா? என் மவன மாதிரி குடியும் குடித்தனமா இருக்கலாம்னு நினைச்சிட்டாளோ? அட பாவிகளா, என் மவனும் சரியில்லை, இனி என் மருமவனும் சரியில்லாம போக போறா. என்ன பண்ணுவேன்? ஏற்கனவே குடும்ப தலைவியா இருந்துகிட்டு பெரும் பாரத்தை சுமந்துகிட்டு இருக்கேன். இப்ப இவ வேறயா? என்ன இது இப்படி இருக்கு? ஒண்ணும் புரியலையே. சரி, ஸ்மெல் பண்ணியாவது பாப்போம். அட ஆமா. அட பாவிகளா, இத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. என் மருமகளை கண்டிச்சு கேட்டே ஆவணும். இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகுமா? ஏதே இந்த பாட்டில கொஞ்சம் பாருங்களா. என்னடி, நீயும் குடியும் குடித்தரமா மாற போற, அதுக்கு என்னையும் மாற சொல்றியா? நான் இந்த குடும்ப குத்து விளக்குடி, இந்த குடும்ப குத்து விளக்கு. ஏத்தே, நீங்க குடும்ப குத்து விளக்காவே இருந்துட்டு போங்க. இந்த பாட்டில கொஞ்சம் மோந்து பாருங்க தே. ஏன்டி மோந்து பார்த்து நான் மயங்கி விழணும், அந்த ஆளை என்ன போட்டு அடிச்சு வெளுக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? ஏத்தே, சொல்லுத கேளுங்க தே. வாய மூடிடி. குடும்பத்துக்கு மருமகளா வருவேன்னு பார்த்தா இப்படி இந்த காரியம் பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவன் தான் இந்த பாட்டில வச்சுக்கிட்டு கேடு கட்டு போய் அலையதான்னு பார்த்தா நீயும் இந்த குடும்ப மானத்தை நாரடிக்கலாம்னு பாத்தியாடி? ஏத்தே, நான் சொல்லத கொஞ்சம் கேளுங்க தே. முடியாதுடி, கேட்க முடியாது. நீ சொல்ற எதையுமே என்னால காது கொடுத்து கேட்க முடியாது. உங்க அம்மையும் மைனிகாரியும் உன்னை பத்தி எப்படி இல்லாம புகழ்ந்து பேசி எடுத்துங்க கொண்டு தள்ளிட்டு போயிட்டாவோ. இப்ப நான்லாம் நடந்து கஷ்டப்பட்டு நடக்கேன். நீ இப்படி பாட்டிலும் கையுமா நிக்கிய, பக்கத்து வீட்டுக்காரி இப்ப வந்து உன்னை பார்த்தான்னு வச்சுக்கேடி, அப்புறம் ஊரு பூரா பரப்பிட மாட்டா. சுசீலாவுக்கு
தான் வாங்க சொன்னேன். அதுக்கே இந்த அத்தை இவ்வளவு கோவமா போறாவோ? அதெல்லாம் இருக்கட்டும், என் மாமியாரை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். யோ மனுஷா, வீட்டுக்கு வார ஓய், இன்னைக்கு உமருக்கு முடிவு கட்டாம விட மாட்டோம்ல. இது இந்த பச்சை பாட்டில் மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். எம்மா இப்பமே சொல்லிட்டேன், மாப்பிளைக்கு காப்பிய கொடு, மாப்பிளைக்கு அம்மாக்கு காப்பிய கொடுன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. என்னடி உன் மனசுல நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்க? நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியாடி? உங்க அப்பனும் உங்க ஆச்சியும் ஆளாளுக்கு பாடாப்படுத்துதவனா நீ என்னடி என்ன போட்டு பாடாப்படுத்தி இருக்க? எம்மா நான் கல்யாணமே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் சொன்னேன் காப்பியெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு. உங்களுக்கு நான் பாரமா இருக்கேன்னு என்கிட்ட சொல்லிருக்க வேண்டியதுமா? நான் ஏதாவது ஹாஸ்டல்ல போயாவது இருந்திருப்போம்ல. எந்த நேரம் பார்த்தாலும் கல்யாணம் கல்யாணம்னே சொல்லிக்கிட்டே இருக்கியே. ஆமாட்டி, என்னமோ நான் உன்னை பாலுங்க இடத்துல தள்ளி விடுத மாதிரிலாட்டி என்ன பத்தி பேசிக்கிட்டு இருக்க. பொம்பளை பிள்ளைகளை பெத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு அலைதம்டி. என் சங்கடம் உங்களுக்கு எப்படி புரியும்? இந்த வீட்டுல என்ன ஒரு மனுஷியா வாட்டி மதிக்கிய, ஒரு வேலைக்காரி மாதிரிலாட்டி என்ன நடத்திக்கிட்டு இருக்கிய? உங்களுக்கு எல்லாம் என் சங்கடம் எப்படி புரியும்? இந்த அஞ்சலி ரொம்ப திமிருத்தனமா தான் பேசிக்கிட்டு இருக்கா. அம்மா கிட்ட இப்ப நல்லா வாங்கி கட்ட போறா. அம்மா சோகத்துல இருக்க மாதிரி இருக்கா. அப்ப அஞ்சலி இன்னைக்கு நல்லா வாங்கி கட்ட போறான்னு மட்டும் நல்லா தெரியுது. இனி நாம இங்க நிக்க கூடாது, நின்னம்னா அவ்வளவுதான். நானும் சேர்ந்து அம்மா கிட்ட வாங்க வேண்டியதான். இங்க பாருமா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு கேட்டுச்சுல? வந்தவங்க யாருக்குமே நான் காப்பியை கொடுக்க மாட்டேன். அப்புறம் இப்ப சரி சரின்னு மண்டையாட்டிக்கிட்டு அவங்க வந்த உடனே காப்பியை கொண்டு போ, பஜ்ஜியை கொண்டு போ, போண்டாவை கொண்டுட்டு போன்னு என்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கமா, சரி டென்ஷன் ஆயிரும் பத்துக்க. என்னடி என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க? அம்மா ஆரம்பிச்சுட்டா, இனி நாம எஸ்கேப் ஆக வேண்டியதா. நானும் இவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசலடி, இதே மாதிரி உங்க அப்பா கிட்ட பேசுவியா? ஏம்மா அப்பா வாமா எனக்கு இப்ப மாப்பிளை பாத்துருக்கா? எடி கல்யாண தரகர்ட்ட உன் ஜாதகத்தை கொடுத்து என் பொண்ணுக்கு நல்ல ஒரு மாப்பிளையா பாருங்கன்னு சொன்னதே உங்க அப்பா தான்டி. அது அப்பாவோட கடமையை செய்யணும்னு நினைப்பல்ல, அதுக்குதான் என் ஜாதகத்தை கொடுத்துருப்பா. ஆமாடி, அப்பா உங்களுக்கு கடமையை செய்வா, நான் உங்களை பாலுங்கணத்துல தள்ளி விட பாக்கேன், அப்படிதானே நினைச்சிட்டு இருக்க? ஏம்மா அப்பா கிட்ட சொன்ன எல்லாம் புரிஞ்சுக்கிடுவாமா, ஆனா நீ தானே புரியவே மாட்டேங்க. எடி நானாட்டி உனக்கு இப்ப கல்யாணம் பண்ணதுக்குன்னு மாப்பிளையை தேடிக்கிட்டு இருக்கேன். உங்க அப்பா சொல்லி வச்சிருந்தாருல அந்த கல்யாண தரகரு, அவர் தம்பி போன் பண்ணி என்கிட்ட சொன்னாரு நல்ல மாப்பிள்ளை தரம் இருக்கு பாருங்கன்னு. அவர் சொன்னார்னா நீ எதுக்குமா சரின்னு சொன்ன? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நம்ம வீட்டுக்கு வர சொன்ன. இந்த பம்ப சரியான ஆளுதான். சின்ன பொண்ணாத்துக்கிட்ட பட்டு சாரிக்கு மேட்சா நகையெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்ப அம்மா கிட்ட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை என் வீட்டுக்கு வர சொன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. எடி அப்புறம் எடுத்துக்கிட்டு சின்ன பொண்ணாத்திட்ட பட்டு சேலைக்கு மேட்சா எனக்கு நகையெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அது சின்ன பொண்ணாத்த முன்னாடி உங்ககிட்ட எப்படி சண்டை போட வேண்டாமன்னு நினைச்சேன். அதனாலதான் அவங்க வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரட்டுமேனு அனுப்பி விட்டுட்டேன். ஏ அப்பா என்ன ஒரு நல்ல எண்ணம். எடி நீ அம்மா கிட்ட வீணா வாயை கொடுத்து மாட்டிக்கிட போறட்டி. அப்படியே கல்யாண தரகர் உனக்கு போன் பண்ணி சொன்னாலும் என் பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கா, அவ வேலை பார்க்கணும், 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்ல வேண்டியதுனமா? ஆடா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னடி திமிர்ல பேசிக்கிட்டு இருக்க? அம்மைக்கு கோபம் வந்தாச்சு. இனி இந்த பம்ப பரட்டையாகத்தான் போறா. நேற்றுக்குதான் என்கிட்ட சொன்னா, எட்டி எக்ஸாம் வர வரப்போது, நானும் சரியாவே படிக்கல அப்படி இப்படின்னு புலம்பிட்டு கிடந்தா. இப்ப என்னடான்னா மேடம் படிச்சுக்கிட்டு இருக்காவலாம், வேலைக்கு போகணுமா, அதனால 2 வருஷம் கழிச்சுதான் கல்யாணமா. அம்மை கிட்ட நல்லா வாங்கி கட்டி நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடி நீ மட்டும்தான் படிச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன பார்த்தா படிக்காத முட்டாளுன்னு நினைச்சேடி. நானும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் டி. ஆமாம்மா, நீ தான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன்னு தெரியுமா? 10ஆம் கிளாஸுக்கு அப்புறம் எங்க அம்மா அப்பாவால என்ன படிக்க வைக்க முடியல டி. பொம்பளை பிள்ளை இவ்வளவு படிச்சா போதும்னு எங்க அம்மாவும் அப்பாவும் என்ன படிக்க வைக்கலட்டி. அதுக்கு மேல எனக்கு டீச்சருக்கு படிச்சு டீச்சர் ஆகணும்னு ஆசை, தெரியுமாடி? நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, நானும் அந்த காலத்துல படிச்சிருந்தோம்னா இந்நேரம் நான் டீச்சரா இருப்பேன் டி. சரி நம்ம தான் நினைச்ச மாதிரி படிக்க முடியல, நம்ம பிள்ளைகளையாவது படிக்க வைக்கலாம்னு நான் தான் உங்க அப்பா கிட்ட சொல்லி படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களை. என்னமோ நாளைக்கே உன்னை கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி வைக்க மாதிரி பேசிட்டு இருக்க. அதான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னோம்லாட்டி பொண்ணு தான் பார்க்க வர ஒண்ணு. ஏமா இப்ப எதுக்குமா இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? ஆமாட்டி நான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப இவ்வளவு நேரம் நீ என்னடி பண்ணிட்டு இருந்த? என்கிட்ட சத்தம் போடாமலாட்டி இருந்த நீ? நானும் ஒண்ணும் சொல்லக்கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா அப்படியே தலைக்கு மேல ஏறுத நீ. ஏக்கா பிள்ளைகிட்ட என்னக்கா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கியோ? பாரு சின்ன பொண்ணு, இவன் எவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்கா தெரியுமா? இங்க பாருமக்கா, பொண்ணு பார்க்க தான் வர்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து பார்த்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? மாப்பிள்ளைய பிடிக்கணும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை பிடிக்கணும், அதுக்கப்புறம் அவங்கள பத்தி எல்லாம் விசாரிக்கணும், இன்னும் நிறைய இருக்கு. நீ அதை பத்தி எல்லாம் எதுவுமே நினைச்சுக்கிடாத, உங்க அம்மா அப்பாவும் பாத்துக்கிடுவோமக்கா. இங்க பாருடி, இப்படி செல்ல கணக்க உட்கார்ந்துட்டு இருக்காத. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் சீக்கிரமா வந்துருவாங்க, நீ போய் சீக்கிரமா ரெடி ஆகு.
ஏக்கா பிள்ளைய ஏசாதீங்கக்கா. பின்ன என்ன சின்ன பொண்ணு இவ்வளவு நேரமா கிளி பிள்ளைக்கு சொல்லுத மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் அவ திமிரு எடுத்து போய் என்கிட்ட பேசிட்டு இருக்கா. ஏக்கா நம்ம எல்லாம் சீக்கிரமாவே கல்யாணம் முடிச்சோம். அதெல்லாம் அந்த காலம். இப்போ உள்ள பிள்ளை எல்லாம் சீக்கிரமா கல்யாணம் பண்ணாதுவாக்கா. அதுக்குதான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, நான் என்னத்த சொன்னாலும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னமோ இவ்வளவு வேணும்னே பாலம் கணக்குல தள்ளி விடுற மாதிரில பேசிக்கிட்டு இருக்கா. ஏக்கா டென்ஷன் ஆகாதியா. நம்ம பிள்ளை தானே, அவகிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிடலாம். நான் புரிய வைக்க, நீங்க அமைதியே இருங்க. சரிமாக்கா அஞ்சு வா, நம்ம போய் ரெடி ஆகும். சரிங்க தே. ஏய் அப்பா, இந்த அஞ்சு என்ன நடிப்பு நடிக்க. எங்க அம்மா கிட்ட ஒரு பேச்சு, சின்ன பொண்ணாத்திக்கிட்ட ஒரு பேச்சு. சரியான ஆளுதா இவெல்லாம் பொழைச்சுக்கிடுவாம்மா. மக்கா இந்த கட்டப்பையில என்னோட பிளவுஸும் பட்டு சாரி இருக்கு. முதல்ல பிளவுஸ் போட்ட பாரு. லூசா இருந்துச்சுன்னா கொஞ்சம் புடிச்சுக்கிடலாம். என்ன சரிங்க தே. மக்கா அஞ்சு இப்படி கோவமாலாம் இருக்க கூடாது. அப்புறம் மேக்கப் பண்ணோம்னு வச்சுக்க, மேக்கப் எல்லாம் சரியா செட் ஆகாது உன் முகத்துல. சரிங்க தே. ஏதே கட்டப்பைய கொண்டாங்க, நான் எடுத்துட்டு போறேன். இந்த மக்கா எடுத்துட்டு போ. சரிங்க தே. கோவமான முகத்தை நார்மலாக்கிறதுக்கு என்னமெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. ஏதே என்ன மக்கா? ஏதே பட்டு சாரிக்கு ஏத்த மாதிரி செட் நெக்லஸ் அப்புறம் ஆரம் எல்லாம் என்கிட்ட இல்ல தே. பாரா, உங்க அம்மா கிட்ட இவ்வளவு நேரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, இப்ப என்னடா செயின் இல்ல நெக்லஸ் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏதே எங்க அம்மா எப்படியோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வராண்டான்னு சொல்ல மாட்டா. பட்டு சாரியெல்லாம் உடுத்தும் போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நகையெல்லாம் போட்டாதான் நல்லா இருக்கும். எம்மா நீங்க எல்லாம் பொழைச்சுக்கிடுவீங்கம்மா. ஆனா உங்க அம்மா தான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்காவோ. ஏத்தே சொல்லுங்க தே, செட்டு நகையெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கீங்களான்னு. ஆமா மக்கா, சாரிக்கு மேட்சா எல்லா நகையெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்கேன். ஒரு பாக்ஸ்ல தனியா வச்சிருக்கேன் மக்கா. சரிங்க தே. கல்யாண பொண்ணுக்கு தான் நேரம் காலம் கூடி போச்சு. ஏக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு திங்கிறதுக்கு பச்சி சொச்சி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமா சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போய் வாங்கிட்டு வந்தமத்துக்க. பாலை இப்பதான் அடுப்புல வச்சிருக்கேன். சரிக்கா, அடுப்புல வச்ச பால் பொங்கிராம நீங்க போய் பாருங்க. நான் போய் அஞ்சுவுக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி விடுதேங்க்கா. சரி சின்ன பொண்ணு. ஏதே இவ்வளவு நேரமா எங்க தே போனியா? வீடு பூரா தேடிக்கிட்டு இருந்தேன் உங்களை. அது வந்து மருமோள என்ன மருமோள குருமோளன்னு கிடக்கிய? வீட்ல நல்ல விஷயம் நடக்கும் போது நாம முன்ன நிக்க கூடாதுன்னு தானே சின்ன பொண்ணு வீட்டுக்கு போனிய. மருமோள அது வந்து எனக்கு தெரியும் தே, நீங்க இப்படிதான் பண்ணுவீன்னு. அதான் சின்ன பொண்ணு கிட்ட எப்படியாவது பேசி எடுத்து எங்க அத்தையை வீட்டுக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னேன். உங்க பேத்திய பொண்ணு பார்க்க வர்றாங்க, நீங்க என்னதே முன்ன நின்று மாப்பிள்ளை நல்லா இருக்கானா நம்ம பேத்திக்கு தரமா இருப்பானான்னு பார்த்து சொல்லணும். என்ன நான் சொன்னது சரியாதே? நீ சொல்லதெல்லாம் சரிதான் மருமோட. பாலை அடுப்புல தானே போட்டிருக்க. நான் வேணா போய் காப்பியை போடுதானே, நீ போய் பிள்ளைக்கு அலங்காரம் பண்ணு. வேண்டாம் தே, அதான் சின்ன பொண்ணு இருக்கல்ல, அவ ஒத்தேரில பிள்ளைக்கு அலங்காரம் பண்ணுவா. நீயும் போய் கூடமாட உதவி பண்ணலாம்ல. நான் போய் காப்பியை போடுதேன், நான் சும்மா தானே இருக்கேன். ஏத்தே இங்க பாருங்க, நான் போய் காப்பியை போடுதேன், நீங்க இங்க சோபால உட்காருங்க. பரவாயில்ல மருமோள, நாங்க வேணா அங்க உள்ள ரூம்ல போயிருக்கேன். இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துருவாங்கல்ல. சொன்ன கேட்கவே மாட்டியதே, உட்காருங்க சோஃபால. அட மருமோள சொல்லத கேளுங்க தே, இங்க சோஃபால உட்காருங்க. இப்பதான் வீட்டுக்கு பெரிய மனுஷி மாதிரி உட்கார்ந்திருக்கிய. ஏதே உங்க பேத்திய தானே பொண்ணு பார்க்க வர்றாவோ, நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகமா இருங்க. சரி மருமோள, இப்பதான் நல்லா இருக்கு சிரிச்ச முகமா. இங்க பாருங்க தே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க. அவங்க வந்த உடனே நீங்க தான் அவங்கள வாங்கன்னு வரவேற்கணும். அட என்ன மருமோள, நல்ல விஷயத்துக்காக அவங்க வாராவோ, நானே இங்க உட்கார்ந்துருக்க கூடாது. சரி என்னவோ நீ சொன்னதான் அப்படி உட்கார்ந்துருக்கேன். ஆனா இப்ப என்னடானா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள நான் தான் வாங்க வாங்கன்னு வரவேற்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எத்தே இன்னும் பழைய காலத்திலே இருக்காது எத்தே. அஞ்சு உங்க பேத்தி தானே? ஆமா என் பேத்தி தான். அப்ப நீங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள வாங்க வாங்கன்னு வரவேற்கணும். சரி மருமோள. எத்தே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்த உடனே அவங்களுக்கு சூடா காப்பியை போட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு முதல்ல காப்பியை போட்டு கொண்டு வரட்டுமா தே? அட வேண்டாம் மருமோள, பரிமளம் இப்பதான் காப்பி போட்டு தந்தா பத்துக்க, நான் குடிச்சுக்கிட்டு தான் வாரேன். எனக்குலாம் இப்ப காப்பி வேண்டாம். சரிங்க தே, அப்ப ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க, என்ன நான் எடுத்துட்டு வந்து தரேன். சரி மருமோள. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர வந்துட போறாங்க, பச்சி சொச்சி எல்லாம் ஆறிட கூடாது. நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்களா? சரி அத கூட பெருந்தன்மையா மன்னிச்சிரலாம். ஐயோ இந்த அக்கா பச்சி சொச்சி எல்லாம் சூடா வாங்கிட்டு போறாங்களே, சூடு ஆறதுக்கு முன்னாடி திங்கணுமே. ஐயோ இப்ப என்ன பண்ணுவேன், ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்க. என்னத்த ஒத்தேர நின்னு பேசிட்டு கிடக்கா? ஏதோ ஐடியா போட்ட மாதிரில தெரியுது. ஐயோ திடீர்னு ஐடியாவும் வர மாட்டேங்க. என்ன பண்ணலாம்? அந்த அக்கா வீட்டுக்கு எப்போ போற மாதிரி போய், ஏக்கா உங்க வீட்ல இன்னைக்கு ரசமா புளிக்குழம்பா துவையலான்னு கேப்போம். அந்த ஆள வீட்டுக்குள்ள போய் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு நோட்ட விட்டுட்டு அப்படியே பச்சி சொச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துருவோம். ஆமாட்டி, அந்த ஆளை கொஞ்சம் சாணிய கரைச்சு உன் தலையில ஊத்த சொல்லுதேன். என்னடி முழிச்சுக்கிட்டு நிக்க? இங்க பாருட்டி, உனக்கு இதுதான் முதலும் கடைசியும். இனி யார் வீட்டுக்காவது போய் குழம்ப வாங்கிட்டு வந்தேன் கூட்ட வாங்கிட்டு வந்தேன்னு போனேன்னு வச்சிக்க,
நேத்துக்கு என்ன சொன்ன? என் கையில மட்டும் அவன் மாட்டுனான்னா காலை முறிச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன்னு. அதையே உனக்கு பண்ணி விடுவான் பாத்துக்க. ஆமாட்டி, வீட்டுல இருக்காம வீடு விடா போய் திரிஞ்சு குழம்பு கூட்டுன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான்னு வச்சிக்க, கை காலை முறிச்சு அடுப்புக்குள்ள வச்சு விடுவோம் பாத்துக்க. அப்படியும் இல்ல, என் பேச்ச கேட்க மாட்டேன்னு நீ வீடு விடா போய் குழம்பு கூட்டு வாங்கிட்டு வந்தேன்னு வச்சிக்க, நீ திங்கப்பட்ட சுவாத்துல விஷத்தை கலக்கி வச்சு விடுவேன். ஆமாட்டி, நான் சொன்னதைத்தான் செய்வேன், செய்யப்பட்டதான் சொல்லுவேன். இன்னைக்கு நீ வீட்டை விட்டு வெளியே போய் தான் பாருட்டி. யாருகிட்ட இவ பண்ணுத காரியத்தால என்னால ரோட்ல நடக்க கழியல. பார்க்கப்பட்ட எல்லாரும் நீ என்ன பிச்சை எடுத்த திங்கல கேள்வி மேல கேள்வி கேட்கானுவோ. இவ மட்டும் இன்னைக்கு வீட்டை விட்டு ஒரு அடி கால் எடுத்து வைக்கட்டும், அப்புறம் பாப்பா இந்த முக்காடு மோகனோட சுயரூபத்தை. இந்த மனுஷங்கிட்ட இவ்வளவு கோவத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்லுவல்ல, அது இதுதானோ? ஆத்தாடி ஆத்தா, நான் யார் வீட்டுக்காவது போய் குழம்பு கூட்டுன்னு வாங்க போனோம்னா என் கைய கால முறிச்சு அடுப்புக்குள்ள வச்சு விடுவாராம. அவர் அப்படி சொல்லும்போது அந்த ரெண்டு கண்ணுலயும் கோவத்தை நான் பார்த்தேன். அம்மா, பச்சி சொச்சினா கூட கடையில பைசா கொடுத்து வாங்கி தின்னு விடலாம். என் கைய கால மட்டும் முறிச்சு விட்டாருன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்? சோதனை மேல் சோதனை எனக்கு வந்துடுச்சையா சாமி. இனி நான் யார் வீட்டுக்கும் போக முடியாது. வீட்லயே சோறு குழம்பு பொங்கிதானே சாப்பிடணும்.